ஹாய் டைகர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, மூவி எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த மூவி 1985ல வந்த மூவி. நம்ம எவ்வளோ ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். ஹாலிவுட் மூவிஸ் எக்கச்சக்கமா நிறைய ஹாரர் மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே டைகர்ஸ், இப்போ இந்த படத்தோட பேரை பார்ப்போம். அது என்னன்னா யார்? இதான் இந்த படத்தோட நேம். மேபி இந்த 90s கிட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு பார்க்கறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இந்த டைம்ல கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இந்த டைம்ல எப்படின்னு தெரியல. நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பயங்கரமா இல்ல. பட் பிடிச்சிருந்து, நல்லா தான் இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்க்க நல்லா தான் இருந்தது. இதே மாதிரி நிறைய தமிழ் ஹாரர் மூவிஸ்லாம் நிறைய இருக்கு. தமிழ் மூவிஸ் மட்டும் இல்ல, மலையாள மூவிஸ், தெலுங்கு மூவிஸ், கன்னட மூவிஸ், நிறைய ஹாரர் மூவிஸ்லாம் இருக்கு. இந்தியில கூட நிறைய ஓல்டு ஹாரர் மூவிஸ்லாம் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த மூவி எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் டைகர் மேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைகர் மேன் யூடியூப் சேனல். ஓகே டைகர்ஸ், இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதை ஸ்டார்டிங்கில் ஒரு கோயிலை காட்டுறாங்க. அப்படியே ஒரு தெருவையும் காட்டுறாங்க. அங்கே ஒரு பையன் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருக்கான். அந்த நியூஸ் பேப்பரை ஒரு பெரியவர் எடுத்து படிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, 200 வருஷத்துக்கு அப்புறம் வானத்தில் ஒரு பெரிய அதிசயம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது என்ன அதிசயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியனை சுற்றி 8 நட்சத்திரம் இருக்கும்ல, அந்த 8 நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரப்போதான். அதை தான் அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த ஊர் மக்கள், ஸ்கூல், ரேடியோ, இது எல்லாமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நடக்கும்போது அமானுஷ்யமாக எதனா ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்படியே கொல்லிமலையை காட்டுறாங்க. அங்கே ஒரு குகையை ஒன்று காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ளே ஒரு சித்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் 140 வருஷமா எந்த உணவுமே இல்லாமல் காற்றை மட்டுமே சுவாசித்து இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் சிஷ்யனான மணியை கூப்பிட்றாரு. மணியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை வருஷமாக நம்ம இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, 21 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அனாதை ஆசிரமம் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு கரெக்டாக 12 மணிக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும். அந்த குழந்தையை எப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் வந்து சொல்லுவார். நம்ம மணியும் சரிங்க ஐயா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இப்போ அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இது அந்த சித்தர் சொன்னார்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பிரசவ வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கிட்ட தான் அந்த குழந்தை பிறக்க போகுது. ஸோ அதனால் அந்த பிரசவ வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ரவி, அதுக்கப்புறம் ரவியோட ஒய்ஃப், அப்புறம் ரவியோட ஃப்ரெண்ட், இவங்க 3 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரவி வந்து ரொம்ப பணக்காரரு. அவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்காது. அவங்க ஒய்ஃபால் குழந்தை வந்து பெற்றுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ரவியோட ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணுவார், ஒன்று இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை ஒரு குழந்தையாவது தத்தெடு, நீ எதுவுமே பண்ணாமல் ஏன் இருக்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம ரவி என்ன சொல்லுவார்னா, எனக்கு குழந்தைய தத்தெடுக்க கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கும் ஆசை தான். ஆனால் திடீர்னு இப்போ நான் தத்தெடுத்து வளர்த்துருவேன். திடீர்னு அவங்க அப்பா அம்மா வந்து இது ஏன் குழந்தை அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்லுவார். இதுக்கு உடனே ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவார், இவ்வளோதானா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனும் அனாத ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணுறான், அவன்கிட்ட சொன்னால் அனாத ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறான். அங்கே எப்படின்னா, நீ இப்போ ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்டேன்னா நாளைக்கு அவங்க அந்த குழந்தையோட அப்பா அம்மாவே வந்தால் கூட அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அட்ரஸும் கொடுக்க மாட்டாங்க, அதனால் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவார். இப்படி இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரவி ஓகே சொல்லிடுவார். இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அந்த லேடி டாக்டர் ஓடி வந்து டாக்டர், அந்த சீஃப் டாக்டர் இருப்பாங்களே, அவங்ககிட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு பிரசவ வலியால் துடிச்சிருந்துல, அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு, அவளுக்கு வந்து ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டாக்டரும் வந்து அந்த டாக்டர் வந்து ஃபீல் பண்ணுவார். ஏன்னா வந்து ஆல்ரெடி அங்கே நிறைய அனாதை குழந்தைங்க இருக்கும், இதுவும் ஒரு அனாதை குழந்தைய ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். இப்போ பார்த்தா ஒரு ஃபோன் கால் வரும். யார் பண்ணியிருப்பாருன்னா, நம்ம ரவியோட ஃப்ரெண்ட் அவர் தான் கால் பண்ணியிருப்பாரு. அவர் டாக்டர் கிட்ட தான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப பணக்காரன், அவன் வந்து குழந்தைய அடாப்ட் பண்ண ஆசைப்பட்றான், தத்தெடுக்க ஆசைப்பட்றான். ஸோ ஏன்னா இந்த குழந்தைக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இருக்கக்கூடாது, நாளைக்கு யாருமே வந்து இது ஏன் குழந்தைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவார். இதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லுவார்னா, இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, யாருமே இல்லை, அது வந்து ஒரு அனாதை குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால் நீ கிளம்பி வா, வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோன்னொடனே சரி ஓகே நான் இப்பயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட ஃப்ரெண்ட், அவங்க ஒய்ஃப் 3 பேருமே கிளம்பிடுவாங்க. இதுக்கு நடுவில் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து வந்துட்டு இருப்பார்ல, அவருக்கு நிறைய தடங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். பட் அந்த தடங்கள் மீறி கீறி வந்து அப்படியே ஓடி வந்துக்கிட்டே இருப்பார். இவங்க கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே குழந்தையும் தத்தெடுத்துப்பாங்க. எடுத்து வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மழைலாம் நின்றுடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை அடிக்கும், புயல் அடிக்கும், காற்று அப்படி இப்படின்னு இருக்கும். குழந்தைய கையில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, எல்லாமே நார்மலாகிடும், சூப்பராகிடும். எதுவுமே ஒரு மழை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. உடனே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு காரில் போயிடுவாங்க. நம்ம மணி அப்போ தான் கரெக்டாக பின்னாடி வருவார். ஆனால் நம்ம மணிக்கு தான் தெரியாது காருக்குள்ளே தான் குழந்தை இருக்குன்னு. அவங்க போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்பார், டாக்டர் டாக்டர் இது மாதிரி கரெக்டாக 12 மணிக்கு ஒரு ஆண் குழந்தைங்க பிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்பாரு. அதுக்கு நம்ம டாக்டர் என்ன பண்ணுவார்னா, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாரு. இல்லை எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு டாக்டர் வந்து டென்ஷன் ஆயிடுவார்.
அம்மா அனாதையா இருக்கும்போது யாரும் வரல. அந்த குழந்தை பொறக்கும்போது யாரும் வரல. அவங்க சாகும்போது யாரும் வரல. இப்ப அந்த குழந்தை மட்டும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிய கூப்பிட்டு இவன வெளில அனுப்புங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருவாரு. நம்ம செக்யூரிட்டியோ மணிய வந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் மணி வந்து நம்ம குரு கிட்ட திருப்பி வந்துருவாரு. வந்து குரு வந்து கேட்பாரு, "என்ன குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்பாரு. பார்த்தா மணி வந்து எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாரு. "நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். என் உயிர குடுத்து ட்ரை பண்ணேன். இருந்தாலும் என்னால குழந்தைய எடுத்துட்டு வர முடியல. அது கை விட்டு போயிடுச்சு" அப்படின்ன உடனே, அந்த சித்தர் வந்து கத்த ஆரம்பிச்சுருவாரு. அதாவது கோவப்பட்டு இல்ல. அவர் ஒரு மாரி, "அச்சோ! இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலையே. அது வந்து சாத்தானோட குழந்தையாச்சே. இந்த உலகத்த அது என்னென்ன ஆட்டி படைக்க போகுதுன்னு தெரியலையே" அப்படின்ற மாரி அந்த சித்தர் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. சொன்ன உடனே நம்ம மணி பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ அந்த அவர் நின்னுட்டு இருக்க இடம் இருக்குல்ல, அப்படியே 2ஆ பொளந்துரும். மணி அப்படியே உள்ள போயிருவாரு. உள்ள போயிட்டு கை மட்டும் தான் தெரியும். அப்படியே லாக் ஆயிரும். இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரவாதி தான். இவரு தான் வந்து அந்த குழந்தைய ரொம்ப வருஷமா தவம் இருந்து ஒரு பொண்ணு வயித்து மூலியமா இந்த இந்த சாத்தான வெளி கொண்டு வந்திருப்பாரு. இவரு தான் இப்ப மணியையும் கொன்னுட்டாரு. கொன்னுட்டு சத்தம் போட்டு சிரிப்பாரு. இதுக்கு மேல என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த ஈசனே நான் வந்து என்கிட்ட மண்டியிட வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மந்திரவாதி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ரவி வீட்ல பாத்தீங்கன்னா, ரவியோட சித்தப்பா வராரு. ரவிக்கு பாத்தீங்கன்னா அப்பா கிடையாது. ஸோ சித்தப்பா தான் பார்த்திருப்பாரு. அதனால சித்தப்பா வந்து செம்ம கோவத்துல இருப்பாரு. அவன் என்ன ஜாதி, ஏது எதுவுமே தெரியாம நீ பாத்து தத்து எடுத்துட்டு வந்துட்டல்ல, என்கிட்ட சொல்ல கூட இல்லல்ல அப்படின்ற மாரி கோவப்படுவாரு. நம்ம ரவியும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாரு. இப்ப சித்தப்பா என்ன பண்ணுவாருன்னா, நான் மொட்டை மாடிக்கு என் ரூமுக்கு போறேன். அவனோட ஜாதகத்த எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. இப்போ அவரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்காரு. ஜாதகம் பார்க்கும்போதே அவர் கண்டுபிடிச்சிருவாரு. இது வந்து ஒரு சாத்தானோட குழந்தை. இது வந்து இந்த பூமியிலே பொறந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரு கண்டுபிடிச்சிருவாரு. அதுவும் இந்த வீட்ல பொறந்ததா அப்படின்ற மாரி ஷாக் ஆயிருவாரு. ஷாக் ஆயிட்டு இத போய் நம்ம ரவி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரவிய தேடி போவாரு. ரவி பார்த்தீங்கன்னா, ரவியும் அவரோட ஒய்ஃபும் வந்து எங்க வெளில போயிருப்பாங்க. இதோட நாளைக்கு காலையில தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு வேலைக்காரன் சொல்லுவான். சொன்ன உடனே சித்தப்பாவுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு முருகர் ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. இப்ப காலையில ஆவுது. அந்த வேலைக்காரன் என்ன சொல்லுவான்னா, "ஐயா ரவி ஐயா வந்துட்டாரு" அப்படின்ன உடனே நம்ம சித்தப்பா அங்கருந்து வருவாரு. அந்த ஸ்டெப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த மட்டும் வெட்டி வச்சிருப்பாங்க. யாரோ வேணும்னு பண்ணியிருப்பாங்க. அதுல நம்ம சித்தப்பா கால வுட்டு அடிபட்டுரும். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருவாரு. கொஞ்சம் சீரியஸாவே இருப்பாரு. அவரு ரொம்ப நேரமா ராஜா, ராஜா, ராஜான்றது அந்த குட்டி பையன். ராஜா, ராஜா, ராஜான்னு அவரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம ரவிக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் புரியாது. இவரு ஏதோ சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்பாரு. டாக்டர் அவர் ஏதோ சொல்றாரு. ஆனா புரியல அப்படின்னும்போது டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து கொஞ்சம் கான்ஷியஸா இல்ல. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சித்தப்பாவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வருவாரு. அவரு வந்து நம்ம ரவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. "என்னப்பா இப்படி ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ரவிக்கு வந்து இவரு யாருன்னே தெரியல. இருந்தாலும் சரி சித்தப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவரும் சும்மா பேசிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் கூப்பிடுவாரு. கூப்பிட்ட உடனே ரவியும், ரவியோட ஒய்ஃபும் உள்ள போயிருவாங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தை இருக்கான் பாருங்க ராஜா, அவர்கிட்ட வந்து இவரு விளையாட்டு காட்டிக்கிட்டே இருப்பாரு. என்ன விளையாட்டுன்னா, கீழ வந்து 2 பாட்டில் இருக்கும். அதுல 2 ஸ்ட்ரா இருக்கும். அந்த 2 ஸ்ட்ராவ எடுத்து, ஒரு ஸ்ட்ரா வந்து ரெட் கலர்ல, இன்னொரு ஸ்ட்ரா வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இத அந்த குழந்தைகிட்ட வச்சு, "இத எடு, இத எடு" அப்படின்னு சொல்லி ஒரு 2, 3 டைம் வந்து விளையாட்டு காட்டிட்டே இருப்பாரு. அது அந்த குழந்தை ராஜா இருக்கு பாருங்க. அது வந்து தெளிவா பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப இவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு அந்த ரூம் கிட்ட உட்டுருவாரு. அந்த குழந்தையும் உள்ள வந்துரும். இவரு வந்தா தானே சந்தேகம் வரும். குழந்தை வந்தா வராதுல்ல. ஸோ உள்ள வந்துரும். உள்ள வந்துட்டு குழந்தை அப்படியே அந்த ஸ்டூல் போட்டு ஏறி நம்ம சித்தப்பா பெட்ல ஏறிரும். ஏறி அது மூக்குல 2 ஒயர் இருக்கும். அதே மாரி ரெட் ஒயரு, ப்ளூ ஒயரு. அந்த 2 ஒயருமே எடுத்து விட்டுரும். ஸோ சித்தப்பனால ஆக்ஸிஜன் இல்லாம அவரு இறந்துருவாரு. அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால முடியாது. அவரு இறந்துருவாரு. இப்ப அந்த குழந்தைய அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே முறைக்குது. அது வந்து ஒரு சாத்தான் குழந்தை மாரி. அவன் தான் வந்து சாத்தானாச்சே. அது வந்து ஒரு தீய சக்தியோட குழந்தை. இப்ப அந்த சித்தப்பாவோட ஃப்ரெண்டுன்னு வந்தாரு பாருங்க. அவரு என்ன பண்றாரு, திடீர்னு ஷர்ட்ட கழட்டி நெஞ்சில பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை குத்தி இருக்கு. அது என்னன்னா, அந்த வௌவால் பச்சை குத்திருப்பாரு. அதுதான் வந்து அந்த சாத்தானோட சிம்பிள். ஸோ இத காட்டி நான் உங்க ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து அவரு காட்டுவாரு. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை தான் வந்து சாத்தான். அந்த மந்திரவாதி இருக்கான் பாருங்க. அவன் ரொம்ப வருஷமா வரம் இருந்து இந்த சாத்தான பூமிக்குள்ள வர வைக்கணும். கடவுள வந்து ஒழிக்கணும். சாத்தான வர வைக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பான். அதனால என்னதான் குழந்தையா இருந்தாலும், இவங்க எல்லாருமே அவன வந்து சாத்தான் அதாவது இவங்க தலைவன் மாரி அப்படி எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படியே படத்தோட டைட்டில் போடுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டைட்டில் போடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ராஜாவ காட்டுறாங்க. பார்த்தா பெரிய ராஜா. அதாவது வந்து பெரிய ஆள் ஆயிடுறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருந்து படிக்கல. வேற எங்கேயோ வெளியில வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ கிளாஸ்க்கு போறான். காலேஜ் லைஃப்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ராஜா வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவா. ராஜா புக் எடுத்துட்டு வரும்போது அந்த பொண்ணு வந்து, "ராஜா நாளையோட நம்ம காலேஜ் லைஃப் முடிய போகுது. ஆனா உனக்காக இவ்வளோ நாள் காத்திருக்கேன். நீ எப்பதான் லவ் சொல்லப் போற?" அப்படின்னு சொல்லி கேட்பா. இதுக்கு ராஜா என்ன சொல்லுவான்னா, "எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல" அப்படின்ற மாரி போவான். அப்ப அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட ஒரு கார்டு குடுப்பா. குடுத்து, "என்னைக்குன்னா இது வந்து என்னோட அட்ரஸ். கண்டிப்பா நீ என்னைக்குன்னா இந்த அட்ரஸ தேடி வருவ" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போயிருவா. ராஜாவும் போயிருவான். இத்தன நாளாவது காலேஜ் முடிஞ்சனால ராஜா திரும்பி ஊருக்கே வந்துடுறான். அப்போ நம்ம ரவி, அதாவது அவங்க அம்மா, அப்பா, அந்த வேலைக்காரன் எல்லாரையுமே ராஜா மீட் பண்றான்.
மீட் பண்ணி அவங்களும் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உடம்புலாம் இளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தேவிய காட்டுறாங்க. நம்ம தேவி யாருன்னா, நம்ம நம்ம ரவியோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட பொண்ணு தான் தேவி. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, போய் 15 வருஷம் கிட்ட ஆகுது. நம்ம தேவிய வந்து இவர்கிட்ட குடுத்துட்டு, நான் வந்து இந்த கோயில், குளம் அப்படின்ற மாரி போயிருவாரு. நம்ம தேவி வந்து யாரையோ தேடிட்டு இருப்பாங்க. யார தேடுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம நம்ம தேவியோட ஹஸ்பண்ட். அது யார் அப்படின்னா, நான் வந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் இருக்கார்ல, அவரு தான் அவங்களோட ஹஸ்பண்ட். இவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. அவர் வந்து மிலிட்டரி ஆஃபீசர். அவரும் அதே ட்ரெயின்ல தான் வந்திருப்பாரு. தேடிட்டு இருப்பாங்க. அவர் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின்ல ஒரு சின்ன ஃபைட் ஒண்ணு நடக்கும். அந்த ஃபைட் சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒண்ணு சேர்ந்து கிளம்பிருவாங்க. நம்ம அர்ஜுனும், தேவியும் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. மிச்ச எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இப்போ நைட் ஆவுது. அர்ஜுன் சாருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. என்ன அப்டின்னா, நம்ம ரவி சார் கால் பண்ணி, நானும் என் ஒய்ஃபும் வெளில போறோம். ராஜா தனியா இருப்பான். அவன் சாப்பிட்றதுக்கு உங்க வீட்டுக்கு தான் வருவான். தேவி கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம அர்ஜுன் சாரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவி கிட்ட சொல்லிருவாங்க. இப்போ அப்போ வந்து ஒரு சாங் போகும். அதாவது நம்ம அர்ஜுன் சாரும் தேவியும் வந்து ஒரு ரொமான்டிக் சாங் மாரி போடும். ஒரு தனிமையில இருப்பாங்க. அந்த மாரி ஒரு சாங் போவும். இத நம்ம ராஜா என்ன பண்ணுவான்னா, ஜன்னல் வழியா திருட்டுத்தனமா பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு தேவி மேல வந்து ஒரு ஆசை வந்துரும். தேவி வந்து வயசுல ரொம்ப பெரியவங்க. அதாவது இவனுக்கு அக்கா மாரி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்ணுவான் அப்டின்னா வந்து, தப்பா பார்க்க ஆரம்பிச்சுருவான். தேவி மேல வந்து ஒரு மாரி ஆசை வந்துரும். இப்ப இவங்க அர்ஜுன் சாரும் இவங்களும் ஒரு சாங் மாரி ஒண்ணு போவும். சாங் முடிஞ்ச உடனே அர்ஜுன் சார் வந்து மயங்கி விழுந்துருவாரு. ஏன்னா, அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு. அதனால வந்து அவர் மயங்கி விழுந்துருவாரு. தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர எடுத்துட்டு போய் பெட்ல வச்ச உடனே ஒரு ஃபோன் கால் வரும். யார்ரா அப்படின்னு சொல்லி யார்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ராஜா தான் கால் பண்ணியிருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு இது மாரி உடம்பு முடியல. நீங்க கொஞ்சம் ஃபுட் எடுத்துட்டு வந்துறீங்களா வீட்டுக்கு அப்படின்னுவான். தேவியும் சரி ஓகே நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபுட் எடுத்துட்டு வர போவாங்க. அப்ப ராஜா பார்த்தீங்கன்னா, ஹால்ல உட்காந்துட்டு இருப்பான். தேவி ஃபுட் எடுத்துட்டு வந்து வச்சுருவாங்க. அப்ப ராஜா என்ன சொல்லுவான், கண்ணு ஏதோ எரியுது. கண்ல ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னுவான். தேவி எங்க காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னா, அதான் கண்ண வச்சு அவங்கள வந்து மயக்கிருவான். இந்த கண்ண வச்சு அவங்கள வந்து ஒரு மயக்கம் மாரி ஆக்கிருவான். ஸோ தேவிக்கும் வந்து என்ன ஆகும்னா, ஒரு மயக்கம் மாரி ஆயிரும். உடனே ராஜா என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆசைய தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம தேவிய ஒரு ரூமுக்கு அந்த கூட்டிட்டு போவான். மயக்கத்திலே வா வா அப்படின்னு சொல்லும்போது, அவளும் பின்னாடியே தேவி வந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. போய்க்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, கரெக்ட்டா அங்க சாமி ரூம் இருக்கும். கால் தடிக்கி அந்த சாமி ரூம் கிட்ட வந்து வந்துரும். கரெக்ட்டா அங்க சாமி ரூம் இருக்கும். கால் தடிக்கி சாமி ரூம் கிட்ட வந்துருவாங்க. வந்தவுனே பார்த்தீங்கன்னா, உள்ள அம்மன் இருப்பாங்க. அத பார்த்தவுனே நம்ம தேவிக்கு தெரிஞ்சிரும். உடனே தேவிக்கு வந்து புரிஞ்சிரும். இவன் ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம அர்ஜுன் சார் கால புடிச்சு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கால புடிச்சு தேவி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த மாரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் நடந்திருக்காது. பட் இந்த மாரி அவன் வந்து ட்ரை பண்ணான். இவ்வளவு நாள் தம்பியா நெனச்சு இந்த பையன் இப்படி வந்து நம்மள பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயந்துருவாங்க. இப்போ அடுத்த நாள் ஆவுது. நம்ம ராஜா என்ன பண்ணுவான்னா, தேவி ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து தேவி நீ எனக்கு வேணும், வேணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்ப தேவிக்கு என்ன ஆகும்னா, தேவி வந்து அவங்க வீட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவோட ஃபேஸ் கண்ணாடில எங்க பார்த்தாலும் நம்ம ராஜாவோட ஃபேஸ் தான் தெரியும். கண்ணாடில எங்க பார்த்தாலுமே தெரியும். வீடே பார்த்தீங்கன்னா, புகை மூட்ட மாரி ஆயிரும். அவன் மந்திரம் சொல்ல சொல்ல வீடே புகை மூட்டமா ஆயிரும். தேவிக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. தேவிக்கு வந்து அப்படியே பைத்தியம் புடிச்ச மாரி ஆயிரும். தூரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சிவ மந்திரம் சொல்லி ஒரு வந்துட்டு இருப்பான். கோயில்லேருந்து இந்த இது போவாங்க இல்லையா? நடைப்பயணம் மாரி. அந்த மாரி போய்க்கிட்டு இருப்பாங்க. ஒரு 4, 5 ஒரு 10, 20 பேர் வந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. அது அந்த சவுண்ட் கேட்ட உடனே அந்த புகையெல்லாம் போயிரும். தேவிக்கும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். உடனே தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ட விட்டு வெளில ஓடி வந்து வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க வந்த உடனே அந்த சாமியார் கிட்ட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அங்க பார்த்தா நம்ம ரஞ்சித் இருப்பாரு. ரஞ்சித் யார் அப்படின்னா, நம்ம தேவி ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அவருடைய ஃப்ரெண்டு தான் வந்து ரஞ்சித். நம்ம ரஞ்சித் பார்ப்பாரு, இது நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆச்சே. இவளுக்கு என்ன ஆச்சு? இது தேவி ஆச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாரு. இவங்க வந்து சாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அழுதுட்டே போயிருவாங்க. இப்போ சாமியாரும், "சரி வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, சாமியார் ஒரு மாடு எடுத்து மாடும், ஒரு கன்னுக்குட்டியும். அதாவது பசுவும் கன்னுக்குட்டியும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த வீடெல்லாம் தாண்டி ராஜா வீடு தாண்டி வரும்போது, பயங்கரமா மொரடு பிடிக்கும். அதான் அந்த மாடு கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து பயங்கரமா மொரடு பிடிக்கும். நம்ம சாமியார் இங்கேருந்து பார்ப்பாரு. "ஏன் இது இப்படி மொரடு பிடிக்குது?" அப்படின்ற மாரி பார்ப்பாரு. வந்து பார்த்தா, சாமியாருக்கும் தோணும். "ஓகே, இங்க ஏதோ ஒரு தீய சக்தி ஒண்ணு உள்ள இருக்கு. இது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சக்தி இருக்கு" அப்படின்னு வந்து புரிஞ்சிரும். புரிஞ்சு அந்த மாடியும் கூட்டு போயிருவாங்க. போனவுனே நம்ம சாமியார் வந்து ரஞ்சித் கிட்ட சொல்லுவாரு. இது மாரி வந்து சீக்கிரமா ஒரு பூஜை ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுங்க. எல்லாரையும் கூப்பிடுங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜையா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த பூஜையா இருக்கும். நம்ம இந்த பூஜைய பண்ணியே ஆவணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ரஞ்சித்தும் சரி ஓகே அப்படின்ற மாரி போவாரு. நம்ம ரஞ்சித் வந்து கேட்பாரு. "ஏன் சாமி என்னாச்சு? ஏன்?" அப்படின்னு கேட்ட உடனே, "இல்ல நம்ம அங்க வரும்போது நம்ம மாடு மொரட்டு புடிச்சதுல்ல, அந்த வீட்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமா இருக்கு. ஏதோ சரியில்ல." அப்படின்ற மாரி நம்ம சாமியார் சொல்லுவாரு. ரஞ்சித்தும் இதெல்லாம் கேட்டு, "ஓ! அப்படியா?" நம்ம ரஞ்சித்தும் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே நைட் டைம் ஆவுது. நம்ம தேவி இருக்காங்களா, இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திருப்பி அதே மாரி நடக்கும். அப்படியே வீடு ஃபுல்லா புகை மூட்டமாவும், எங்க பார்த்தாலும் ராஜாவோட ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க அதனாலேயே ரொம்ப சஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால முடியாது. ஒரு மாரி அப்படியே
தலையில யாரோ பூந்து நீ தேவி நீ எனக்கு வேணும், தேவி நீ எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் சார் அந்த டைம்க்கு வந்துருவாரு. வந்த உடனே தேவி பெட்ல தூங்கிட்டு இருப்பாங்க. இவரு தேவி மேல வந்து தேவி மேல விளையாட்டுத்தனமா வந்து நம்ம அர்ஜுன் சார் மேல விழுவாரு. அப்ப தேவி என்ன பண்ணிருவாங்கன்னா, கோவத்துல அர்ஜுன் சார் வந்து தேவி மேல விழுவாங்க. ஆனா தேவிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் சார் தெரிய மாட்டாங்க. ராஜா தான் தெரிவாங்க. இதனால நம்ம தேவி வந்து ஒரு மாரி கொலாப்ஸ் ஆயிருவாங்க. ரொம்ப கொலாப்ஸ் ஆயிருவாங்க. அர்ஜுன் சார் வந்து பேசும்போது தேவி என்ன சொல்லிருவாங்கன்னா, "என்ன ரோபோவா?" அப்படின்ற மாரி அர்ஜுன் சார் கிட்ட கோவமா பேசிருவாங்க. உடனே அர்ஜுன் சாருக்கும் ரொம்ப கோவம் வந்துரும். உடனே தேவிய போட்டு திட்டிருவாரு. நம்ம அர்ஜுன் சார் என்ன பண்ணுவாருன்னா, "நான் என்ன உனக்கு என்ன புடிக்கலையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இல்லையா? சொல்லு" அப்படின்னு சொன்ன உடனே, தேவியும் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. "இந்த மாரி ஆச்சு." இதெல்லாம் ஆன உடனே, "இந்த மாரி ஆச்சு" அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அர்ஜுன் சார் என்ன பண்ணுவாருன்னா, கோவப்பட்டு போயிருவாரு. நீ ஏதோ பொய் சொல்ற" அப்படின்ற மாரி கோவப்பட்டு நம்ம அர்ஜுன் சாரும் போயிருவாரு. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி ரோட்ல வந்து விழுந்துருவாரு. அப்போ நம்ம ரஞ்சித் வருவாரு அந்த சேம் பைக்ல. வந்து எழுப்புவாரு. "டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி படுத்துருக்க? என்னடா ஆச்சுன்னும்போது" அர்ஜுன் சார் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாரு. இந்த மாரி சொன்ன உடனே நம்ம ரஞ்சித் சொல்லுவாரு. இன்னைக்கு காலையில நானு சாமியார் எல்லாம் வந்திருந்தோம். அப்பயே சாமியார் சொன்னாரு, "அந்த வீட்ல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு. அந்த வீட்ல ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சக்தி இருக்கு. இன்னைக்கு தேவி சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ தேவி அந்த பையன பத்தி சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ அந்த ராஜா மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு." அப்படின்னு வந்து நம்ம ரஞ்சித் சொல்லுவாரு. அப்பதான் நம்ம அர்ஜுன் சாருக்கு வந்து ஒரு கிளியர் மைண்டே வரும். ஓ! அப்ப தேவி மேல எந்த தப்பும் இல்ல போல இருக்கு. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு புரியுமே. இப்ப என்ன பண்றாருன்னா, நம்ம அர்ஜுன் சார், ரஞ்சித் 2 பேருமே வந்து நம்ம ராஜாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. இது மாரிலான்ன உடனே அவங்க அப்பா, அம்மா வந்து செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. மெயினா ரவி என்ன சொல்லுவாருன்னா, பேயாவது, பிசாசாவது யார பத்தி என்ன சொல்றீங்க? அது மாரி என்ன இருந்தாலும் அவர் தத்தெடுத்த பையனா இருந்தாலும் வளர்த்துட்டாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து ரொம்ப டென்ஷனா வந்து திட்டிடுவாங்க. இதுதான் நீங்க எங்களுக்கு குடுக்குற மரியாதையா? தேவியோட அப்பா உட்டு போனதுக்கப்புறம் நாங்க தான் வந்து தேவிய தத்தெடுத்து வளர்த்தோம். அப்படிங்கும்போது தேவியே என் பையன் மேல பழி போடுறாளா? அப்படின்ற மாரி அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சொல்லுவாங்க. ஏன்னா அர்ஜுன் சாருக்கும் ரஞ்சித்துக்கும் புரிஞ்சிரும். ஓகே இதுக்கு மேல என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்துருவாங்க. அவங்க 2 பேருமே அங்கருந்து கிளம்பிருவாங்க. இப்ப நம்ம ரவி என்ன சொல்லுவாருன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து "மேல போ. நம்ம பையன் தனியா இருப்பான். அவனுக்கு எதனா குடிக்க எதனா குடு. ஜூஸ் மாரி குடு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரவியோட ஒய்ஃப் அதாவது நம்ம ராஜாவோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்க ரூமுக்குள்ள ஜூஸ் குடுக்க போவாங்க. ரூம தொறந்தா ஒரே புகை மண்டலமா இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம ராஜா முகம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். கண்ணுலாம் ஒயிட் கலர்ல பார்க்கறதுக்கே வந்து அவ்ளோ கொடூரமா இருக்கும். இத பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஹார்ட் அட்டாக் வந்துரும். அதாவது இதயம் வந்து வெடிச்சிரும். வெடிச்சு வாயிலலாம் ரத்தம் வந்து அவங்க இறந்துருவாங்க. ஸ்பாட்லயே அவங்க வந்து இறந்துருவாங்க. இப்ப நம்ம ரவி என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. ஏன் அப்படின்னா, நம்ம டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்க ஒய்ஃப்க்கு ஹார்ட் அட்டாக்கே கிடையாது. இருந்தாலுமே அவங்க ஏதோ ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்க. அத வந்து அவங்க ஹார்ட்டாலயே தாங்க முடியல. அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க. அப்ப அந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இதனால தான் அவருக்கு வந்து ஒரு சந்தேகமே வரும். ஒருவேளை இவங்கலாம் சொல்றது உண்மையா? நம்ம தான் ஏதோ தப்பா நெனச்சுக்கிட்டோமா? உண்மையாலே இவன் வந்து ஒரு தீய சக்தி தானா? அப்படி அந்த ரூம்ல என்னதான் என் ஒய்ஃப் பார்த்திருப்பா? ஏன்னா அந்த ரூம்ல வந்து ராஜா மட்டும் தான் இருந்தான். ஸோ அப்படி என்ன பார்த்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்போ நம்ம ரவி, அப்புறம் நம்ம அர்ஜுன் சார், அப்புறம் ரஞ்சித் இவங்க 3 பேருமே சாமியார் கிட்ட போய் கேட்பாங்க. அதாவது நம்ம ரவி வந்து என்ன கேட்பாருன்னா, இது மாரி என் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் என் ரத்தமா இல்லனாலும், என்னோட பையன் தான். என்னதான் நான் தத்தெடுத்து வளர்த்தாலுமே அவன் என்னோட பையன். நான் அவன கையில தூக்கி வளர்த்துட்டேன். இப்ப இவங்க எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அப்படின்ற மாரி சாமியார் கிட்ட கேட்கறாங்க. இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. என்னால மந்திரம் மட்டும் தான், பூஜை மட்டும் தான் பண்ண முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது. இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, 150 வருஷமா ஒரு சித்தர் வந்து கொல்லிமலையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீங்க அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவருக்கு தான் இத பத்தி தெரியும். அப்படின்னு சொல்லிருவாங்க. உடனே 3 பேருமே கிளம்பி போயிருவாங்க. உள்ள போனா அங்க குகை இருக்கும். 3 பேருமே கிளம்பி அந்த குகைக்குள்ள போயிருவாங்க. போனா அங்க பார்த்தீங்கன்னா, சித்தர் படுத்துட்டு இருப்பாரு. ஒரே இருட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்தி வைப்பாங்க. அப்புறம் பார்த்தா சித்தர் படுத்துட்டு இருப்பாரு. இப்போ 3 பேரும் போய் கேட்கறாங்க. ஐயா இது மாரி வந்து என் பையன் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட சக்தின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் சொல்லணும் அப்படின்ன உடனே, சித்தர் வந்து சொல்லுவாரு. இந்த கிரகங்கள் ஒண்ணா இருக்கும்போது பொறந்தானா? 12 மணிக்கு பொறந்தானா? அவனா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்ன உடனே, நம்ம சித்தர் அவன் வந்து தீய சக்தியோட குழந்தை. அவன் அங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும். இப்போ வந்து நம்ம சித்தர் வந்து ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. அது என்ன ஃபிளாஷ்பேக்னா, நம்ம சித்தர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு குரு இருப்பாரு. அவரும் இவரும் ரொம்ப வருஷமா சிவனுக்கு தவம் இருக்காரு. ஆனா அவர் குரு இருக்காரு பாருங்க, அவர் வந்து இவருக்கு முன்னாடில இருந்து தவம் இருக்காரு. ரொம்ப தவம் இருந்து, அவர சுத்தி வந்து ஒரு புத்தே வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த அளவுக்கு தவம் இருப்பாரு. ஆனா நம்ம சிவன் வந்து இவருக்கு தான் காட்சி குடுப்பாரு. அதாவது ஒரு ஒளி வடிவில வந்து காட்சி குடுத்துருவாரு. இத வந்து அவர் வந்து அவர்கிட்ட போய் சொன்ன உடனே இவரால இத நம்பவே முடியாது. அது இவ்வளோ வருஷமா உனக்கு பண்றேன். அந்த சிவபெருமான் வந்து எனக்கு குடுக்காம உனக்கு குடுத்தாரா? அப்படின்னு சொன்ன உடனே
இவர் போய் என்ன பண்ணுவாருன்னா, இவர் போய் கடவுள்கிட்ட போய் சொல்லுவாரு. இவர் வந்து நம்ப மாட்றாரு. இவர் நம்புற மாரி எதனா பண்ணுங்கன்னோனே, அந்த சிவன் கழுத்துல இருக்க மாலை அப்படியே வந்து நம்ம சித்தர் கழுத்துல விழுந்துரும். இத பார்த்து அந்த சித்தரோட குரு வந்து ரொம்ப கோவப்படுவாரு. சிவன் கிட்ட போய் சண்டை போடுவாரு. "இவ்வளோ வருஷமா நான் உனக்கு இவ்வளோ பண்றேன். இவனுக்கு என்னோட சிஷ்யனுக்கு போய் நீ காட்சி குடுத்துருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமா சண்டை போடுவாரு. ஆனா இவர் என்னென்னமோ பண்ணுவாரு. கைய வெட்டுவாரு. அவரோட கைய அவரே வெட்டிப்பாரு. உடம்பெல்லாம் கிழிச்சுப்பாரு. ரத்தத்த குடுப்பாரு. என்னென்னமோ குடுத்தாலுமே, சிவன் வந்து இவருக்கு காட்சி தரமாட்டார். இதனால இவர் கோவமடைஞ்சு என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து சாத்தான் கூட சேரப் போறேன். இதுவரைக்கும் நான் இருந்த தவம் எல்லாமே சாத்தானுக்கு போய் சேரட்டும். நான் சாத்தான இந்த பூமிக்கு வர வைக்கப் போறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இந்த சாத்தான நான் பூமிக்கு வர வச்சு, சிவன் என் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க போறேன். இந்த உலகமே வந்து சாத்தான் இதுவா நான் மாத்தப் போறேன். கடவுள்னு ஒண்ணு இல்ல. நான் கடவுள வந்து பழித்திக்க போறேன் அப்படின்ற மாரி அந்த குரு சொல்லுவாரு. இப்ப இவர் வந்து சொல்லுவாரு, "இல்ல வேணாம். அப்படி பண்ணினா உலகமே அழிஞ்சிரும். உலகம் ஃபுல்லா வந்து சக்தியா மாறிடும். நல்லதே இருக்காது." அப்படின்னு சொல்லும்போது இவர் கேட்க மாட்டாரு. "இல்ல நான் எடுத்துட்டு வரதான் போறேன். இந்த சிவனுக்கு வந்து நான் ஒரு பாடத்த கத்துக் குடுக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து போயிருவாரு. இதுதான் இதோட கதையே. அப்படி பொறந்த குழந்தை தான் வந்து ராஜா. இததான் வந்து அந்த சித்தர் சொல்லிட்டு இருக்காரு. இதனால தான் இப்ப இவன் பொறந்துட்டான். இதனால வந்து தீய சக்திகள் வந்து அதிகமாயிரும். இவன வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்ற மாரி அந்த சித்தர் சொல்லுவாரு. இப்ப 3 பேருமே கேட்பாங்க. இப்ப என்னதான் வழி இதுக்கு? இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. இந்த கதைய சொல்லி முடிச்ச உடனே, அந்த இடமே பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழ ஆரம்பிச்சுரும். அந்த இறக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, வெங்கடேஸ்வரர் கோயில்ல தான் வந்து அங்க தான் வந்து ஒரு ஓலைச்சுவடி இருக்கு. அங்க போய் பாருங்க. அதுல தான் எழுதியிருக்கும். இவன எப்படி அழிக்க முடியும்? இதுல தான் எழுதியிருக்கும். இவன் என்ன பண்ண போறான்? இவன எப்படி அழிக்க முடியும்? அப்படின்னு சொல்லி அதுல தான் எழுதியிருக்கும். அப்படின்னு வந்து நம்ம சித்தர் சொல்லுவாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அவர் இறந்துருவாரு. ஆக்சுவலி இது சொல்றதுக்காக இவ்வளோ நாள் இவர் உயிரோடவே இருந்திருக்காரு. சொல்லி முடிச்ச உடனே அவர் இறந்துருவாரு. அது எல்லாமே இடிஞ்சு விழ ஆரம்பிச்சுரும். ஒவ்வொருத்தர் மேலயும் விழுந்துரும். அப்படி இப்படின்னு தப்பிச்சு எல்லாருமே வந்துருவாங்க. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு அடிபடும். நம்ம ரஞ்சித் பார்த்தீங்கன்னா வயித்துல அடிபடும். நம்ம நம்ம ரவி இருக்கார்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா தலையில அடிபட்டுரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த மேல விழுந்துரும்ல, அதெல்லாம் அடிபடும். இப்ப நம்ம ரவி என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு, நீங்க 3 பேரும் போய் முதல்ல பாருங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போங்க. போயிட்டு அந்த ஜாதகத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் அனுப்பிருவாரு. நம்ம ரவி என்ன பண்ணுவோம், கார்ல வந்துட்டு இருப்பாரு. கார்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவியோட ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அது ரவியோட ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அது தேவியோட அப்பா. அதான் அந்த 15 வருஷமா ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அவரு பார்த்தா திடீர்னு வந்து நிப்பாரு. இவருக்கு வந்து ஒண்ணும் புரியாது. உடனே அவர் வந்து கார்ல ஏத்திப்பாரு. ஏத்தி மாதிரி சொல்லுவாரு, "டேய் நம்ம வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்தோம் பார்த்தீங்களா, நம்ம ராஜா. அவன் நீ நினைக்கிற மாதிரி வந்து கிடையாதுடா. அவன் வந்து ஒரு பேய் குழந்தை. அவன் வந்து ஒரு சாத்தானோட குழந்தை. இந்த உலகத்தை அழிக்க வந்திருக்கான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாரு. திடீர்னு பார்த்தா இவரு என்ன பண்ணுவாருன்னா, பின்னாடி இருந்து ஒரு கயிறு மாரி எடுத்து நம்ம ரவியோட கழுத்த போட்டு நெருக்க ஆரம்பிச்சுருவாரு. ரவிக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. யார் நம்ம ரவியோட ஃப்ரெண்டு. அதாவது நானும் அந்த கும்பல்ல ஒருத்தன் தான். நான் தான் வந்து வேணும்னு தத்தெடுக்க வச்சேன். ஏன்னா ஒரு சூரிய குடும்பத்துல பொறந்த ஒருத்தன் தான் அந்த குழந்தைய வந்து வளர்க்கணும். அதனால தான் நான் பிளான் பண்ணி உன்ன வளர்க்க வச்சேன். இது எல்லாமே நாங்க போட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவியோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு. இதுக்கு நம்ம ரவி வந்து ஷாக் ஆயிருவாரு. இவ்வளவு நாளா வந்து நான் எங்கேயும் போல. யார் அந்த சித்தர் கிட்ட இருந்து ஓலைச்சுவடி ரகசியத்தை கேட்டு வராங்களோ அவங்கள கொல்றதுக்காக தான் நான் இங்க இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரவியோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்ட உடனே ரவி என்ன பண்ணுவாருன்னா, டோர் எல்லாம் லாக் பண்ணிடுவாரு. லாக் பண்ணிட்டு அவர் முன்னாடி வந்து ஒரு கிணறு இருக்கும். அதுல அப்படியே எடுத்துட்டு போய் வண்டியை விட்டுருவாரு. ஸோ நம்ம ரவியும் ரவியோட ஃப்ரெண்டும் அங்கேயே இறந்துருவாங்க. இப்போ நம்ம அர்ஜுன் சார், ரஞ்சித், அப்புறம் அந்த வேலைக்காரனா இருக்காங்களே, இவங்க 3 பேருமே ஓலைச்சுவடி கேட்க போயிட்டாங்க. போன உடனே இந்த ஓலைச்சுவடிக்காரர் போய் எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் இது வரைக்கும் எவ்வளோ ஜாதகம் பார்த்துருக்கேன். ஆனா இது வந்து ரொம்ப மோசமான ஜாதகம். இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ரொம்பவே பயங்கரமான ஜாதகம். இது ஒரு மனுஷனோட ஜாதகமே கிடையாது. இது வந்து ஒரு பேயோட ஜாதகம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொன்ன உடனே நாளைக்கு காலையில சூரியன் விடியறதுக்குள்ள அவன் வந்து எந்த பொண்ணோடையும் உடல் உறவு வச்சுக்கூடாது. ஒருவேளை உடல் உறவு வச்சு எதனா குழந்தை பொறந்துருச்சு அப்படின்னா, உடல் உறவு வச்சு குழந்தை பொறந்துருச்சுன்னா, அந்த குழந்தைய வந்து அதாவது ஈசனே அந்த குழந்தைகிட்ட இருந்து மண்டியிடுற மாரி இருக்கும். யாருமே அந்த குழந்தைய வந்து அழிக்க முடியாது. ஏன்னா அந்த சாத்தான் வந்து கருவுல வந்துருச்சுன்னா அந்த குழந்தைய வந்து யாருமே அழிக்க முடியாது. இப்ப ஈவன் நம்ம ராஜா இருக்கான்ல, அவனே பொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடவுளால அழிக்க முடியாது. ஏன்னா அது சாத்தானோட குழந்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த உலகத்துல இருக்க மொத்த தீய சக்திக்கும் தலைவன். அப்படின்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜோசியக்காரர் சொல்லுவாரு. காலையில விடியறதுக்குள்ள அவன் எப்படின்னா நீங்க வந்து ஒரு தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஜோசியக்காரர் சொல்லுவாரு. 3 பேரும் கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. ஸோ நம்ம வந்து போய் எப்படின்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி 3 பேருமே போய்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பெட்ரோல் காலியாயிரும். அர்ஜுன் சார் என்ன பண்ணுவார், நான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நம்ம ரஞ்சித்தையும் அந்த வேலைக்காரனையும் இங்கேயே விட்டுட்டு போயிடுவாரு. இப்போ வந்து பார்த்தா 2 பேருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அர்ஜுன் சாருக்கு ஒண்ணுமே புரியாது.
அங்க போய் தேடி போவாரு. பார்த்தா கோயில்ல உட்காந்து நம்ம அந்த வேலைக்காரன் வந்து அழுதுட்டு இருப்பாரு. உடனே அர்ஜுன் சார் வந்து பார்ப்பாரு. எதுக்கு இவன் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, மேல சார் நான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க இங்க 2 பேர் தனியா விட்டு போவாதீங்க அப்படின்னு. பாருங்க அவர் பாட்டு கயித்துல தொங்கிட்டாரு. நான் எவ்வளோ சொன்னேன். கேட்காம அவர் பாட்டு பேய் பிடிச்ச மாதிரி பண்ணி தொங்கிட்டாரு. அந்த பேய் தான் வந்து பண்ணுச்சு அப்படின்னு வந்து நம்ம வேலைக்காரன் என்ன சொல்லிடுவாரு. உடனே இவர் பார்த்து வந்து அழுவாரு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட் இல்லையா, நம்ம அர்ஜுன் சாரோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால வந்து ரொம்ப அழுவார் உட்காந்து. அழுதுட்டு நம்ம அவனை சும்மா விடக்கூடாது, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இதுக்கு நம்ம வேலைக்காரன் என்ன சொல்ல, இல்லை இல்லை நான் இங்கேயே இருக்கேன், நான் இவருக்கு காவலாக இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ன உடனே நம்ம அர்ஜுன் சாரும் கிளம்பி போயிடுவார். போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து யாரோ வந்து தாக்க வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வேலைக்கார அண்ணன். அதாவது இது பயங்கர ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். அண்ணா இது நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். மேபி நீங்கள் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும் இவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான் அப்படின்னு. அதாவது அந்த சித்தப்பா நடந்து ஸ்டெப்ஸில் வரும்போது அந்த படிக்கட்டை உடைச்சது, அப்புறம் அவங்க சித்தப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது தசை திருப்புனது, இவங்க எல்லாருமே வந்து அந்த சாத்தான் குரூப் தான். இந்த வேலைக்காரன் அண்ணன், அப்புறம் அவரோட அந்த ரவியோட ஃப்ரெண்டு, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்த தாத்தா, இவங்க எல்லாருமே வந்து அந்த சாத்தான் கும்பலை சேர்ந்தவன் தான். ஸோ இவர் என்ன சொல்லுவாருன்னா, இதெல்லாம் பண்ணதே நாங்கள் தான், இது எல்லாமே இவனுக்கு உங்கள் ஃப்ரெண்டை கொன்னதும் நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் நான் தான் உடனே அர்ஜுன் சாருக்கு பயங்கர கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே அவனை போட்டு செம்மடி அடிப்பார். ஒரு பெரிய ஃபைட்டே நடக்கும். ஃபைட்டு நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சார் என்ன பண்ணுவாருன்னா, அவனை எடுத்து ஒரு கம்பியில் குத்திடுவார். அவன் இறந்துருவான். இறந்த உடனே கார் எடுக்கலான்னு போகும்போது அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் வருவார். அவர் என்ன சொல்லுவார், நம்ம ரஞ்சித் என்ன சொல்லுவார்னா, கவலைப்படாத, நாவியும் அவங்க கூட வந்துகிட்டே இருக்கேன், நம்ம எப்படின்னா ராஜாவை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம அர்ஜுன் சாரும் வண்டி எடுத்து கிளம்பிடுவார். இப்போ நம்ம ராஜாவை காட்டுறாங்க. நம்ம ராஜா என்ன பண்றான்னா, அவனுக்கு வந்து ஏன்னா இப்போ காலையிலக்குள்ள அவன் யாருன்னா கிட்ட உடல் ஒரு வச்சு ஆகணும். ஏன்னா வந்து அந்த சாத்தான் குழந்தை எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படி வெறி பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். நம்ம தேவி பார்த்தீங்கன்னா வந்து கோயில்ல இருப்பாங்க. கோயில்ல பார்த்தீங்கன்னா வந்து இதுக்காக வேண்டிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நல்லபடியா முடியணும்னு சொல்லிட்டு. அதனால அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள வந்து மயக்கவும் முடியாது. ஏன்னா கோயிலுக்குள்ள இருக்காங்களா. இப்போ வந்து இவன் யோசிப்பான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஐடியா வரும். என்னன்னா வந்து இவன் காலேஜ் டைம்ல ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணி அட்ரஸ் கொடுத்தா பாருங்க, அது வந்து நம்ம ராஜா கண்ணில் மாட்டிடும். உடனே வந்து சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கிளம்புவான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரஜினி சாரை காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படி சோஃபாவில் உட்காந்து அப்படியே பேப்பர் படிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் தெரியாது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ரஜினி சாரை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அதான் திடீர்னு வந்து நம்ம ரஜினி சாரை காட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா என்ன பண்ணுவோம்னா, போயிட்டு அந்த பொண்ணை கூட்டு வந்துடுவான். கூட்டு வந்துட்டு காரெல்லாம் லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கொஞ்சம் அப்படியே தப்பாக இருக்க மாதிரி இருப்பான். ஆனால் அந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிருவா. ஏன் அப்படின்னா டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். கண்ணாடிலாம் ஆட்டோமேட்டிக்காக ஏறின உடனே அவளுக்கு பயம் வந்து இறங்கியா ஓட ஆரம்பிச்சிருவா. நம்ம ராஜாவும் பின்னாடி துரத்திட்டே போயிட்டு இருப்பாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. அங்கே சர்ச்சில் சாமி கும்பிடுவாங்க. இந்த அனாத ஆசிரமம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸை கும்பிடுவாங்க. நம்ம தேவி சாமி கும்பிடுவாங்க. இங்கே பெரிய பூஜையும் நடக்கும். அம்மனுக்கு பூஜை நடக்கும். அங்கே பார்த்தோன்னா அந்த மந்திரவாதி பூஜை நடக்கும். இப்படி எல்லா சைடுமே வந்து பூஜை நடந்துகிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு, ராகவேந்திரா சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு. இப்படி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே பாட்டு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ராகவேந்திரா சாமியிலேருந்து ஒரு ஒளி தீபமும் நம்ம ஜீசஸ் கிட்ட இருந்து ஒரு ஒளி தீபமும் வந்து நம்ம சாந்தி மேல வந்து ரெண்டுமே வந்து படம். அந்த சக்தி இன்னும் என்ன ஆகும்னா, சாந்தி வந்து படம் அந்த சக்தி மேல பட்ட உடனே அவங்க அப்படியே வந்து அம்மனா மாறிடுவாங்க. அந்த அம்மனோட சக்தி வந்துடும். வந்து நம்ம சக்தியா வந்துடும். வந்து நம்ம அர்ஜுன் சார் என்ன பண்ணுவாருன்னா, அவனை எப்படியோ கோயில்கிட்ட எடுத்துட்டு வருவாரு. ஏன்னா கோயில்கிட்ட இருந்த மாதிரி தான் தப்பிக்க முடியும். அந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு கோயில்கிட்ட வருவாரு. கரெக்டா நம்ம ராஜா வருவான். கரெக்டா வந்து நம்ம தேவி அங்க வந்த உடனே நம்ம ராஜா வந்து கண்ணாலேயே எரிச்சு விடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொழுது விடியும். அதோட கதை முடிஞ்சிடும். ஓகே டைகர்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம டைகர் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.